நல்ல சமயத்திலே தெய்வம் தாமா உங்களை இங்கே அனுப்பி இருக்கு. என்னம்மா இது? என் கதை முடிஞ்சு போச்சு. ஆனா என் குழந்தைய அனாதையா விட்டுட்டு போறமேன்னுதான் இந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இனி நீங்கதான் இந்த குழந்தைக்கு தாய். ஊரு இருந்தேன்னா உறவிருந்தேன்னா கொண்ட புருஷனே பொண்டாட்டிய நடுத்தருவில் விட்டு போற பொல்லாத காலம்மா இது. என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர் இல்லம்மா. இதயம் இல்லாதவர்களின் இரக்கமற்ற செயலாலே அவர் என்னை விட்டு பிரிந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சா? அப்போ இந்த பெண் குழந்தை எதிர்பாராத விதமா இக்கட்டான நிலையிலே சிக்கி இந்த குழந்தைக்கு தாயாகும்படியா நேர்ந்து போச்சு. அப்படியா? அதை எண்ணி பார்த்தா எனக்கே வேடிக்கையா இருக்கு. நான் பெற்ற ஒரே குழந்தை மோகனை வளர்க்க முடியாம அவனை உயிரோடு பறி கொடுத்தேன். அதுக்கு தண்டனையா கடவுள் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துட்டார். நீ எது வேணும்னாலும் சொல்லு, நம்ம தலையில எழுதினபடிதாமா நடக்கும். தலையாவது எழுத்தாவது இவ்வளவு கொடுமையை அனுபவிக்க வேண்டி வரும் நான் நினைக்கவே இல்லை. மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ப்ரமோஷனா இன்னைக்குதான் ஆர்டர் வந்திருக்கு. அதே நேரத்தில் வேற ஊருக்கு மாத்தும்படியா நீங்க எழுதின விண்ணப்பமும் கிடைச்சு. உங்க மேல வீண்பழி சுமத்தின இந்த ஊரிலேயே நீங்க தலைநிமிர்ந்து நடக்கணும்னு நாங்க விரும்புறோம். நீங்க எதற்காக வேற ஊருக்கு மாத்தி கேட்கறீங்க? மன்னிக்கணும் சார், அந்த காரணம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற எண்ணத்தினாலதான் வேற ஊருக்கு மாத்த முடியா கேட்கிறேன். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். உன் கதையை கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கேன். லட்சுமி, நீ எப்படிமா இந்த குழந்தையோட வாழ போற? அதுக்கு நீங்க ஒரு வழி காட்டிலும் என் வாழ்நாள் எல்லாம் மறக்க மாட்டேன் டாக்டர். இந்த அம்மா நம்ம ஆஸ்பத்திரியிலேயே ஆயாவை வேலை செய்யும். ரொம்ப நன்றி டாக்டர். மாணிக்கம், இவங்க தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்து கொடு. சரி சார், வாங்கம்மா. லட்சுமி, வாங்கம்மா. என்னடா போறவளை காணுமேன்னு ஆஸ்பத்திரியில வந்து விசாரிச்சேன். அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ புறப்பட்டு போனதும் ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த கடிதாசி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா. எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. லட்சுமிக்கு ஒரு சில காலம் உனக்கு கணவனாக இருந்த சுந்தரம் எழுதி கொண்டது நடத்தை கெட்டவளே. அன்று வஞ்சகரின் துரோகத்தால் கைதி கூண்டிலே நின்றேன். கடும் சிறையிலே தள்ளப்பட்டேன். ஆனால் காலத்தால் நீதி கிடைத்தது. விடுதலை கதவு திறந்தது. உங்களை காண வீடு நோக்கி விரைந்தேன். ஆனால் தலையிலே ஒரு பேரிடி விழுந்தது போன்ற செய்தியை கேட்டு கலங்கினேன். கால் சென்ற இடமெல்லாம் அலைந்தேன். உன்னை கண்டேன். கற்பிழந்தவளாக கையில் வேறு குழந்தையோடு நீ அமர்ந்திருந்த காட்சியை கண்டு என் கண்கள் பூசின. நான் பெற்ற குழந்தையை உயிரோடு பறிகொடுத்தேன். அதற்கு தண்டனையாக ஆண்டவன் எனக்கு இந்த குழந்தையை அளித்து விட்டான் என்று வாய்கூசாமல் நீ சொன்ன வார்த்தைகளை என் காதால் கேட்டேன். அவமானத்தால் என் நெஞ்சு நெருப்பாகிவிட்ட அந்த நேரத்திலே நான் உன்னை நெருங்கி இருந்தால் சுட்டு பொசுக்கி இருப்பேன். ஆனால் செல்லும் இடத்து சினங்காக்க என்று வள்ளுவனின் குரல் என்னை வழிமறித்தது. மானமிழந்த உன்னை என் மனைவி என்று சொல்லிக் கொண்டு நான் இந்த ஊரில் வாழ முடியுமா? கண்காணாத இடத்திற்கு போகிறேன். கணவனுக்கு துரோகம் செய்த உன்னை காலம் மன்னிக்காது. ஏன் தெய்வமே மன்னிக்காது. சரி தம்பி, சரி தம்பி. என்ன தம்பி, மணி 9ஆவது. டாக்டரா போற பிள்ளை காலாகாலத்துல எழுந்து காரியத்தை பார்த்தா தானே. இதோ பெட் காபி கையோட கொண்டு வந்திருக்கேன்.
அது சுமாரியா எங்கயா மது 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 விழுமீன் குழுமீன் விழிமீன் எடுத்த காரியம் முடி வரையில் உழைவில் சோம்பேறி ஆமா எழுந்துடுறா என்ன அம்மா அது அம்மாவது ஆட்டுக்குட்டியாது எழுந்து உட்காரு தூக்கத்துல மீன் மீன் நீங்களா அது என்ன மீன் தம்பி அது கருவாடு ஆகிறதுக்கு முன்னால இருந்த மீன் அதிக பிரச்சனை என்னடா பொம்மையை கட்டில போட்டுட்டு உங்க கட்டையை கீழே போட்டுருக்கிற ஒண்ணு இல்லன்னு இது ராத்திரி குழந்தைய வளர்க்கறது எப்படிங்கறத ஒத்திய பாத்துக்கிட்டு கட்டில படுத்துக்கிட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் உளர்ற பால் கொடுத்து பால் இந்த இந்த பால் அது ஆரம்பிச்சாச்சா பாத்தியா மோகன் ஒரு ஜட்ஜி வீட்டு பிள்ளையா பிறந்து சமூக சேவை செய்யறன்னு சாக்கடை சந்து வந்து எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா இவன் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு நீ ஏமா என்ன பிள்ளைங்கிற வேற என்ன சொல்ல சரி சரி போங்கடா குளிச்சிட்டு வாங்க டிஃபன் சாப்பிடலாம் அண்ணே அண்ணே அடாடா என்னம்மா ட்ரெஸ் பண்றீங்க நல்லா இருக்கு போங்க பொம்பளை மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்றீங்க ஏரியாவது லிப்ஸ்டிக் எல்லாம் தடைக்கிட்டு தான் வெளியே வருவீங்க போல இருக்கு அண்ணே ஏன்டா கால வேலையில கரடியா கட்டி தொலைக்கிற ஆமா நீ இன்னும் வெளியே போகலையா நான் எப்படி போறது உங்களை பாத்துட்டுல போகணும் சரிதா சமூக சேவைக்கு வேணும் அப்பவே வெளியே கிளம்பிருப்பிய ஆமா அண்ணே சமூக சேவை செய்யறதுக்காக கட்டட நிதிக்காக நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு நடத்துறோம் கிளம்ப வைக்கணுமா இல்ல 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 வேலையா போச்சு அதுக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும் டிக்கெட்டா ஃப்ரீ பாஸா பாஸா காசு காசா எது நம்ம கிட்டே டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா என்னது நீங்க கைராசிக்காரன்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க முத உங்க கையால ஒரு டிக்கெட் கிழிச்சுங்க அப்படியே எனக்கு ஒண்ணு கிழிங்க யோ உனக்கு ஜவுளி கடையில கிழிக்கணும் ஐயா பெரிய ரசிகர் சுமாரியா அண்ணே பணம் ஆமாட்டா பணம் அப்புறம் அம்மா கிட்ட வாங்கி கொடுக்குறேன் போ சரி தம்பி அந்த நாடகத்துல எனக்கு ஒரு வேஷம் ஐயோ உனக்கு குழந்தை வேஷம்ல ஐயா கொடுக்கணும் நீ முதல்ல மீசையை எடுத்து வை ஊட்டுங்க ஐயா இதான் இருக்குதுங்க மறந்துட்டேன் தையில்ல தையில வேஷம் வேணுமாமல்ல வேஷம் அது ஒண்ணுதான் குறைச்சு ஏய்யா இங்க நீங்க வேஷம் போட்டுட்டு தானே இருக்கிறீரு அம்மா என்னம்மா கால்ல ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு காலையில படியில இருந்து விழுந்துட்டேன் கால சின்ன காயம் பட்டுருச்சு அம்மா நீ எனக்காகப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா நீ இன்னுமா வேலைக்காரியா இருக்கணும் அம்மா வேலைக்காரியா இருந்ததுனாலதான் மகளை நர்ஸாக்க முடிஞ்சது மகள் நர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா எதுக்காக வேலைக்காரியா இருக்கணும் தானே நான் கேக்குறேன் அப்படி சொல்லாதேம்மா உன்னை கை குழந்தையா எந்த ஆதரவும் இல்லாம தெரு தெருவா தூக்கிக்கிட்டு திரிஞ்ச காலத்துல எனக்கு வாழ வழிவகுத்து கொடுத்தவரம்மா நம்ம பெரிய டாக்டர் அந்த நன்றிக்குத்தானம்மா என் உயிருள்ள வரைக்கும் இங்கேயே வேலை செய்யறதுன்னு முடிவு கட்டிட்டேன் சரியம்மா உன் இஷ்டம் கொஞ்சம் ஸ்பெஷல் வாரண்ட் போயிட்டு வரேன் நாகர்கோவில் போலீஸ் ஸ்டேஷன் ஆமா நான் தான் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் பேசுறேன் மிஸ்டர் சுந்தரம் திருட்டு கேஸ்ல உங்களை சம்பந்தப்படுத்தின குமாரன் பவன் குமாரன் இப்ப எங்க இருக்காங்க சிலோன்ல இருக்கிறதா முதல்ல நியூஸ் கிடைச்சது அது சம்பந்தமா விசாரிச்ச போது அவன் அங்கேயும் ஒரு பெரிய கொள்ளை அடிச்சுட்டு பேரை மாத்திட்டு சிங்கப்பூர் போயிட்டானா அவனை பத்தின அடையாளங்களோ அல்லது அவனோட போட்டோவோ நம்ம இலாக்கால இல்ல உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படி ஒண்ணு என்கிட்ட கிடையாது எனக்கு உத்தரவு கிடைச்சா அந்த சந்தேகத்துக்கிடமான ஆசாமி நானே நேர்ல பார்த்து அது நீங்களும் நானும் முடிவு செய்யற விஷயம் இல்ல மேலிடத்துக்காக அனுமதி காட்டுவோம் சரி ரைட் சிங்கப்பூரில் குமார் எஸ் அமர்நாத் ஸ்பீக்கிங் டாக்டர் இருந்து பேசுறீங்களா யார் அது நம்ம ஏஜென்ட் கற்பனை கிட்டியாரா பேர் மாத்திக்கிட்டியா எப்போ சில்கோ இடத்துக்கு தகுந்தபடி பேர் மாத்திக்க வேண்டியதுதான் ஆமா நம்ம பிசினஸ்லாம் எப்படி இருக்கு அதுவா நானும் 25,000 முடியும் சிங்கிள் பே கூட போடக்கூடாது பெருமாள் என்னையா சிங்கப்பூர்ல பாடுற பாட்டு
இதெல்லாம் பாடுறதுக்கு இடம் இல்லையா? அபச்சாரம் அபச்சாரம். இது திருஞான சம்பந்தர் பாடலாயிற்று. இது பாடினாலும் கேட்டாலும் கேட்டவர்களை பார்த்தாலும் நாம் செய்த பாவமெல்லாம் பறந்து போகும் ஐயனே, பறந்து போகும். இதெல்லாம் யாராவது பாவிங்க கிட்ட போய் சொல்லு. ஏயா, ஊரை விட்டு ஊர் வந்து என் சொந்த முயற்சியில 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன். பாவிங்க கிட்ட பணம் சேருமா? இல்ல பணம் வச்சிருக்கிறவங்கள பாவின்னு சொல்றியா? ஐயனே, நான் சொல்ல வந்தது வேறு ஐயனே, வேறு. ரொம்ப நாள் அவங்ககிட்ட சொல்லணும்னு. இல்ல நான் யாரு என்ன ஜாதின்னு உனக்கு தெரியும். தெரியும் ஐயனே, தெரியும். விட்டுட்டு ஐயனே ஐயனே கிண்டல் பண்றியா? அதல்ல ஐயனே, அதல்ல. எஜமான் ஜூஸ். பார்த்தீர்களா ஐயனே, பார்த்தீர்களா? பணம் ஒன்று மட்டும் மனிதனுக்கு நிம்மதியை தராத ஐயனே. பணத்தினால் இந்த வலியை போக்க முடியுமா ஐயனே? அந்த பணத்தின் மீது இருக்கும் பக்தி ஏழைகளுக்காக, தர்மத்திற்காக, உற்றார் உறவினருக்காக திருப்புங்கள். நான் சென்று மருத்துவரை அழைத்து வருகிறேன். ஐயனே, ஐயனை பார்த்துக்கொள் பையனே, நான் வருகிறேன். சும்மாவா போறோம்? நீ கேட்ட 10 ரூபாய் இப்பவே வாங்கிக்க. 30 என்னப்பா? ஆமா, நீங்க போட்ல சவாரி செய்யறதுக்கு பணம் கொடுக்க வந்தீங்களா? என் போட்டை ஏலத்துக்கு எடுக்க வந்தீங்களா? பொம்பளை மறைஞ்சா போயிட்டோம். ஐயா, நீங்க ஆம்பளை, இறங்குங்க முதல்ல. பாவம் பொம்பளைங்க எல்லாம் தவிக்கிறாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆள பாரு. எங்கப்பா சீக்கிரம். ரொம்ப தேங்க்ஸ். மெதுவா மெதுவா பாத்து இறங்குங்க. என்ன மோகன், இப்படி பொம்பளைக்கு முன்னால அவமானப்பட்டுட்டோமேப்பா. என்ன சாமி யோசனை பண்றீங்க? அவரு என் புருஷன். அவரு குணமே எப்பவும் இப்படித்தான். பொம்பளைங்களை ஏத்திக்கிட்டு போயிட்டாரல்ல. வாங்க சாமி, எல்லாரும் உட்காருங்க, நான் ஏத்திக்கிட்டு போறேன். ஓட்டு மட்டும் எங்க கிட்ட கொடுங்கம்மா, நாங்க ஓட்டிக்கிட்டு போறோம். சரி சாமி, இந்தாங்க, எல்லாரும் ஓட்டிக்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி. இப்படிதான். ரைட் அபௌட். குயிக் மார்ச். காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ. அம்மோய், காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ. காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ. அம்மா, காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ. பள்ளிக்கு செல்ல மனமில்லை. பட்டமிட்டால் கை கட்ட வரும், வாடை பிடித்தால் வம்பு வரும். சட்டம் போட்ட சட்டையை போட்டு கம்பியை எண்ணும் காலம் வரும். காதல் என்னும் கலையினிலே கை தேர்ந்த காளையரே, கண்ணெடுத்து பாடுவதால் காதல் வராது. பண்புடனே வரும் அன்பினிலே காதல் உண்டாகும்.
பின்னாலே இழுக்குது எங்களை ஓரத்திலே ஏறி வரட்டுமா ஓடத்திலே ஓடத்தில் ஏறும் நேரத்திலே உதயம் கிடைக்கும் கன்னத்திலே உடைந்தது பற்கள் 30 என்று காலையிலே வரும் பேப்பரிலே காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ அம்மா காத்திருந்தா உங்களுக்கும் புரியும் அன்றோ தலக்கு தலக்கு தல தையா தலக்கு தலக்கு தல தையா தலக்கு தலக்கு தல தையா என்ன ஆஸ்பத்திரிக்கு போறியா? நான் ஆஸ்பத்திரி போனோம். இல்ல வயிறு பெருசா இருக்கே, உனக்கு எத்தனை மாசம்னு கேட்டேன். கிண்டலா பண்றீங்க? மரியாதையா பேசுறான். வயிற்றுல பிரிக்கிறீங்க பாத்துக்க. இவனுக்கு ஆகார கூடாதா? என்னடா டேய், உங்க பாட்டுக்கு பேசிட்டா போறேன். டேய் என்னடா நிமிர்றேன்டா, தங்கத்தையா திருடிட்டே நீ? இதோ ஆபரேஷன் பண்ணிட்டு எங்கேயோ சிக்குதா? ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உங்க சேலையமா திருடுற பல்ல அவன் என்ன சோம்பேறி பாக்கிட்ட போய் பெரிய மனுஷன்ட்ட புத்தி சொல்ற மாதிரி சொல்றேன். இவருக்கு ஏன் புத்தி சொல்லிட்டு அவனை போய் தண்ணியில தள்ளி விட்டிய, அவனுக்கு நீச்சல் தெரியுதா என்ன அளவா? எப்படியானா நமக்கு என்ன? ஐயே என்னது வெங்காயச்சிருக்கு? ஏய், இத கட்டுறவதான் இங்க குளிக்க வருவா. அடே அப்பா, இது இடுப்புல இருந்தாலும் மானத்தை வாங்குது, உன் கையில இருந்தாலும் மானத்தை வாங்குதுடா. தெரிஞ்சிருந்தா இரு இரு, இத கட்டி இருந்த புண்ணியவதி யாரோ? மிஸ்டர் மது. கோகிலா. ஆமா, அது என் சேலைதான். இத சேலைன்னு சொல்லாத. பெண்கள் கட்டி இருக்கிறதுக்கு பேரும் சேலை, நீ கட்டுறதுக்கு பேரும் சேலையா? அநியாயமா இருக்குது. நல்ல வேலை, என் மானத்தை காப்பாத்து. மானம் ஏது? மானத்தை தான் எடுத்து இவன் மடிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கிறானே. இத பாருமா, மானம்னு சொல்றியே, அதுக்கு கொஞ்சோண்டு கண்ட்ரோல் போட்டு வை. என்ன சொல்றீங்க? நான் என்னத்தை சொல்ல, பெண்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய வயிறை கட்டிங்க. அப்படி இருக்கும் போது 4 பேர் பாக்குற இடத்துல, 4 பேரா? சாரி, 4000 பேர் பாக்குற இடத்துல இந்த நீச்சல் உடைய போட்டுக்கிட்டு இப்படி கடந்து குறிக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேக்குறேன். இல்ல நியாயமா? அம்மா, முழுக்க முழுக்க உடம்ப மறைச்சுக்கிட்டு ஓரமா நடந்து போனாலும் முறைச்சு முறைச்சு பாக்குற இந்த காலத்துல முக்கா உடம்ப காட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. மேல்நாட்டுல கூட பெண்கள் இப்படித்தான். நீ எந்த நாட்டுல இருக்கிற? மேநாட்டு நாகரிகத்தை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சின்னா இப்ப இருக்கிற வெயிலுக்கு உடம்பு வெள்ளேறி போன மாதிரி வெடிச்சு போயிடும். கரெக்ட். எப்படியோ சேலை திருடனவனுக்கு என் நன்றி. என்னது? சேலை திருடினவனுக்கு நன்றியா? ஆமா, அவனால தானே உங்களை சந்திக்க முடிஞ்சது. ஓகே அப்பா. இந்த சந்திப்பை என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். மது, நம்ம கதை எங்கேயோ திரும்புது. என்ன கதை? இது கதை. ஓஹோ, யாருக்கும் உதவி தேவையா? அப்புறம் சந்திக்கிறேன். அடுத்த சந்திப்பு தித்திப்பா இருக்கும். ரொம்ப thanks. அப்பா, அப்பா, என்ன பாருங்கப்பா, நான் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுனே நாட் ஃப்ரீ. சார் ரைட். நான் எதிர்பார்த்ததுதான். உட்கார் உட்கார். என்னங்க என்ன என்ன இவனை ஏதாவது செய்ய போறீங்களா இல்லையா? என்ன நடந்தது? தெருவுல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறான். எவனாவது 4 கொடுத்தானா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உயிர் போகும். போகட்டுமே. பொது சேவையில் ஈடுபட்டு உயிரையை தியாகம் செய்த வீரனை பெற்றெடுத்த சூரத்தாயின்னு சொல்லுவாங்க. கொலைக்காரன்னு சொல்லுவாங்க. சும்மா இருடா. என்னங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஆல் ரைட். அவன் சொல்றது நியாயம் தானே. தேங்க் யூ ஃபாதர். நான் உங்க சன் இல்லையா? எக்ஸாக்ட்லி. கனகா, உனக்கு விஷயம் தெரியுமா? மோகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அவன் என் மகன். கடவுளே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணே. அண்ணே 3 மாசமா கண்ணு முடிச்சது வேணா போகுமா? நீ கண்ணு முடிச்சியா? ஆமாப்பா, ஒரு வழக்க போட்டுட்டு படிச்சுட்டு இருந்தா எப்படி நான் தூங்குறேன்? நல்ல பிள்ளைங்கப்பா. மோகன்,
நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சது நீ இங்க பிராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. பட்டணத்துல ஏராளமா டாக்டர்ஸ் இருக்காங்க, கிராமங்களுக்கு தான் வைத்திய வசதி தேவை. நல்ல ஐடியாப்பா அது. இது நானே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நல்லது. கரெக்டப்பா. அண்ணன் ஏட்ட படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற ஜனத்தொகையில பாதி காலி. சும்மா இருடா. ஒருத்தன் நம்ம டாக்டர் சங்கர் இருக்காரு, ரொம்ப அனுபவசாலி, அதோட பொறுமை உள்ளவரும் கூட. ஆமாப்பா, டாக்டருங்க எவ்வளவு கெட்டிக்காரவங்களா இருந்தாலும் ரொம்ப 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 பொறுமை தேவை. அதனாலதான் நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம சங்கர் நர்சிங் ஹோம்ல இருந்தா நல்லது. நானும் அப்படித்தான் பண்ணிட்டேன். அது சரி, இந்த கடனை என்ன பண்ண போறீங்க? எமது கடன் பணி செய்து கிடப்பதே. ஏண்டி நீங்களே ஏதோ தப்பு செஞ்சுட்டீங்க? ஏன் இப்படி நிக்க வச்சிருக்காரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு புது டாக்டர் வர, பெரிய இடத்து பையன். அவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த தான் எல்லாரையும் வர சொன்னேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும் சார். ஏட்டில் படித்த படிப்பை செயலாற்ற கைராசிக்காரரான உங்களிடம் வேலை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மிஸ்டர் மோகன், உங்களால தான் அந்த கைராசி இந்த ஆஸ்பத்திரியில நிலையான இடம் பெறணும். அதுக்கு இவங்க ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும். உங்க புது டாக்டர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராமநாதன் மகன் மிஸ்டர் மோகன் MBBS. இனிமே நீங்க எல்லாம் போகலாம். சுமதி, மிஸ்டர் மோகன் அவர் ரூம் கழிச்சிட்டு போ. உங்க அந்தஸ்துக்கு இழிவு ஏற்படும்படி மோகனை என் பிள்ளை என் வாயால எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க எஜமா, என்ன நம்புங்க. மாமா, புது டாக்டர் வந்திருக்காரு. என்னம்மா? ஏம்மா கொஞ்சம் கவனமா வந்திருக்க கூடாதா? கவனக்குறைவால் தான் கை நழுவி போச்சு. இல்ல, இதோ கை நழுவின பொருள் உங்க கைக்கே மறுபடியும் வந்துருச்சு. ஏம்மா கால் வலிக்குதா? ஒண்ணுமில்ல டாக்டர், ஆனந்த கண்டீர். நர்ஸ். எஸ் டாக்டர். உங்க பேர் என்ன? சுமதி. சுமதி. இங்க ஹாஸ்பிடல் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் எப்படி? டாக்டருக்கா நர்ஸ்க்கா? ரெண்டு பேருக்கும் தான். இங்க வர்ற நோயாளிகளை பரிசோதிச்சு சிகிச்சை செய்யணும். ஆஸ்பத்திரியில இன்பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறவங்களே இரவு பகல பார்க்காம கண்ணு கருத்துமா டாக்டர் நர்ஸ்மா கவனிக்கணும். அப்புறம் ஒப்பி திங்கள் புதன் வெள்ளி ஆபரேஷன், ஞாயிற்றுக்கிழமை படகுல பவனி, அதுல ஒரு போட்டி. சாரி, தவறுதலா கைப்பட்டுட்டா உடைந்தது பற்கள் 30 என்று காலையிலே வரும் பேப்பரிலே. அப்படித்தானே? ஹலோ, ராங் நம்பர். சோமு, எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணும்? செலவு கணக்கு நோட்டு இந்த இருக்கு. வரவு கணக்கு நோட்டை வச்சு பீரோல பூட்டிருக்கேன். ஏன் பீரோல வச்சு பூட்டின? இந்த மாசம் ஏராளமா நன்கொடை வந்திருக்கு. வரவு கணக்கு நோட்டை கண்டவங்க பார்க்க கூடாது பாரு, அதனால உள்ள வச்சு பூட்டிருக்கேன். நீ ஒரு லேட்டு புத்திசாலியப்பா. பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா? இன்னைக்கு வரவு மறைக்கிற புத்தி வந்தா நாளைக்கு செலவு மறைக்கிற புத்தியும் வந்துடும். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லன்னு. சும்மாரப்பா, நம்ம ஆபீஸ் என்னைக்கா மூடி வச்சது உண்டா? யாரு சொன்னா? 24 மணி நேரம் திறந்தானே இருக்குல்ல. வாசல்ல குறுக்கா உண்டா? கிடையாது. உள்ளார அல்சேஷன் நாய் உண்டா? எவ்வளவு பர்ஃபெக்ட்டா நம்ம ஆபீஸ் நடக்குது. அதே போல பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை எக்ஸிபிஷன்ல திறந்து வச்ச மாதிரி வச்சிருக்கேன்ப்பா. போ போய் கணக்கு நோட் எடுத்துட்டு வா. ஹலோ, டேய், நான் மோகன் பேசுறேன்டா. நான் ஹாஸ்பிடல்ல சேர்ந்துட்டேன். டேய், வந்து நீ மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடு. நான் இங்கேயே சாப்பிடுறேன், எனக்கு சாப்பாடு இங்க அனுப்ப சொல்லிடு. ரைட்டோ, ஓகே, ரைட் பா, ரைட்டோ, ரைட் ரைட் ரைட். படி படி. நம்பிராஜன் வீட்டு கோழி சுப்பிரமணியம் பிள்ளை வீட்டில் முட்டையிட முட்டை யாருக்கு சொந்தம் என்பதனால் ஏற்பட்ட தகராறை கோர்ட்டுக்கு போகாமல் சமாதானம் செய்து வைத்ததற்காக இருதரப்பிலும் வரவு ரூபாய் 1000. சரி. வருமான வரி கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் வெகுமதி ரூபாய் 501. மறியல் செய்த மாணவர்களிடமிருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு ரூபாய் 70. 701. பணத்தை முழுங்காத. இல்ல இல்ல. தீயணைக்கும் படையினரை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ரூபாய் 100. அவ்வளவுதான் செலவு. 4 அனாதை பெண்களுக்கு புடவை ரவிக்கை வகைரா 40 ரூபாய் 60 பைசா.
அனாதை பணத்தை அடக்கம் செய்த செலவு. அப்போ பணக்கார பணம் வந்து என்ன சொல்லுச்சு? இந்த ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு எழுதணும்ல, பார்த்து எழுதணும். அனாதை பிணத்தை அடக்கம் செய்த செலவு 37 ரூபாய் 13 பைசா. காணாமல் போன தொகை 5 ரூபாய். ஆபீஸ் செலவு 3 ரூபாய். ஏய் இருப்பா. ஆபீஸ் செலவு 3 ரூபான்னா ஆபீஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா? நான் சிற்றுண்டி சாப்பிட்ட செலவு 3 ரூபாய். ஆமா, ஓ சிற்றுண்டிக்கே 3 ரூபான்னா பக்கத்துல ஒரு சைபர் போடணுமா பேருண்டிக்கு? அண்ணே, நான் அந்த நன்கொடை வசூல் பண்ண போறேன் பாரு. அப்ப வந்து பசி எடுத்தா மனுஷன் பட்னியாவா கிடப்பான். பாக்கெட் மணி எடுத்து செலவு பண்ணணும். பாக்கெட்ல இருந்தா அடிச்சு செலவு பண்ண. ஏய், ஓன் மணி எடுத்து செலவு பண்ணணும் மேன். இல்லன்னா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வேலையை கவனிக்கணும். என்னங்கண்ணே நீங்க ஆப்டால் சிற்றுண்டி. ஏய், சொன்னதே சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். யார் விட்டு பணத்தை எடுத்து யாரா செலவு பண்றது? நம்ம நல்ல காரியத்தை செலவு பண்ணுங்கிறதுக்காக பொது ஜனங்க நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு சிற்றுண்டி பேருண்டி சாப்பிட்டுக்கிட்டே போனா நாளைக்கு அவனா கணக்க பார்த்தா காரி துப்புவான் மூஞ்சி மேல. தபார், கடைசியா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி அவங்க உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் உள்ளவங்க செய்யலாம். இல்ல எவனா இருந்தாலும் சரி, கெட் அவுட், வெளியில போயிடலாம்.